அனைவருக்கும் வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல குற்றவாளி ஞானசேகரன் இருக்கான்ல, அவன் ரிலேட்டடான சில விஷயங்கள் இன்னைக்கு சென்னை ஹைகோர்ட்ல ஹியரிங் வந்தது. இதை யாரு விசாரிச்சாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் அப்புறம் முகமது ஷஃபிக், இந்த ரெண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு இதை விசாரிச்சிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது, இந்த குற்றவாளிக்கு ஏதாவது தண்டனை கிடைக்குமா இல்லையா, எப்படி இந்த வழக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல வந்து இவன் மாட்டினா தப்பு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. அந்த இது ஸ்டோரி எல்லாமே நமக்கு தெரியும். அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அதை தாண்டி இவன் மேல வந்து 20 வழக்குகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? இவன் மேல வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இல்லாம பாலியல் வன்கொடுமை உட்பட 20 திருட்டு கேஸு, வழிப்பறி கேஸு, செயின் ஸ்நாச்சிங்னு சொல்லிட்டு பல கேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். பட் இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து போட்டு விசாரிக்கணும், 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்ட டீம் விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டாங்க. அந்த அடிப்படையில் இப்ப விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. மற்றபடி அந்த 20 கேஸ் இருக்குல்ல, அந்த 20 கேஸ் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாதுல்ல. ஏதோ குளத்துல போட்ட கல்லு மாதிரி இவன் இந்த ஒரு கேஸ்ல மட்டும்தான் குற்றவாளி, மற்ற 20 கேஸ் என்னென்ன இல்லாத மாதிரி இருக்குல்ல. ஸோ இது சம்பந்தமா ஒரு அட்வொகேட் மோகன்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை போடுறாங்க. என்ன அப்படின்னா, இந்த குற்றவாளி ஞானசேகரன் மேல இருக்கக்கூடிய மற்ற 20 வழக்கு, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் விசாரிச்சுட்டு இருக்காங்க, அதை விட்டுருங்க. ஆனா மற்ற 20 வழக்கு இருக்குல்ல, பாலியல் வன்கொடுமை உட்பட இன்னும் 20 வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கை தமிழ்நாட்டு காவல்துறை விசாரிக்க கூடாது. விசாரிச்சாங்க அப்படின்னா அதுல சரியான நடவடிக்கை அப்படிங்கறத எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் ஆளும் கட்சியில ஒரு முக்கிய நிர்வாகியா இருக்கான், அந்த கட்சியில இதை தாண்டி அமைச்சர்களுக்கு நெருக்கமானவனா இருக்கான். அப்படிங்கிறப்போ காவல்துறை இந்த விஷயத்துல நடவடிக்கை எடுப்பாங்களா? இந்த 20 வழக்குல இவனுக்கு வந்து தண்டனை கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது. ஸோ இந்த 20 வழக்குகளையும் எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு சுப்ரீம் கோர்ட் மாத்துச்சோ, அதே மாதிரி இந்த 20 வழக்கையும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கோ இல்ல சிபிஐக்கோ இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து ஒரு கேஸ் வழக்கு பெட்டிஷன் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றத்தில் போட்டிருந்தாங்க. ஸோ அதோட ஹியரிங் அப்படிங்கிறது இன்னைக்கு தலைமை நீதிபதி உட்பட 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது. ஸோ இந்த விஷயத்தை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் 2 பேரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது சம்பந்தமா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறையிலிருந்து இந்த விளக்கம் அப்படிங்கிறத கொடுக்கணும். அந்த 20 வழக்கும் எதை மாதிரியான வழக்கு, எப்ப நடந்தது, எதை மாதிரியான குற்ற பின்னணி இந்த வழக்குகளுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு அந்த 20 வழக்குக்கும் டீடைல்டு ரிப்போர்ட் பிரீஃபா எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த வழக்கோட தன்மை தெரிஞ்சாதானே அந்த வழக்குக்கு வந்து நாங்க ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து அப்பாயின்ட் பண்றோம், இல்ல இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் சொல்ல முடியும். ஸோ அதுக்காக கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த 20 வழக்கு சம்பந்தமான டீட்டெயிலை கொடுங்க அப்படின்னு. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த வழக்கை வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிபிஐக்கோ இல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கோ மாத்த விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாதுங்க. தலைகீழ நின்று தண்ணி குடிச்சா கூட சிபிஐக்கு மாற்ற முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸவே சிபிஐக்கு மாற்ற முடியல, தெரியும்ல. ஃபைட் பண்ணது யாரு ஃபைட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு அரசு தான் ஃபைட் பண்ணாங்க. இல்ல இந்த கேஸை வந்து சிபிஐக்கு மாற்றவே கூடாது, நாங்க எங்களுடைய சிபிசிஐடியே வச்சு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு தான் தமிழ்நாடு அரசு ஃபைட் பண்ணாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்டா பார்த்து இல்ல இதை வந்து காவல்துறையை விசாரிச்சுக்கிட்டா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணாங்க. இதை மாதிரி எந்த ஒரு கேஸ் வந்து அதுல வந்து ரூலிங் கவர்மெண்டோ இல்ல ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு தொடர்புடைய நபர் யாராவது லிங்க்ல இருக்காங்க, அந்த கேஸ் வந்து பெரிய இஷ்யூவா மாறுது அப்படின்னா சோ உடனே யாராவது ஒரு பொதுநல மனு அப்படிங்கறத போடுவாங்க, இதுல வந்து இவங்க ரிலேட்டடா இருக்காங்க, இதை வந்து சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, எப்படியாவது ஃபைட் பண்ணி, இப்ப உயர்நீதிமன்றமே நாளைக்கு இந்த வழக்குகளை வந்து நாங்க சிபிஐக்கு மாத்துறோம் அப்படின்னு உத்தரவு போட்டா கூட இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. தமிழ்நாடு அரசு சைட்ல இருந்து வேணாம், இதை சிபிஐ விசாரிக்க வேணாம், நாங்களே விசாரிச்சுக்கிறோம், எங்க சிபிசிஐடியை வச்சே நாங்க விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் பெரிய பெரிய அட்வொகேட்ஸ் எல்லாம் வச்சு இதுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா வெளியில போனா மாட்டிப்பாங்கல்ல. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னா நமக்கு தெரியும், கள்ளக்குறிச்சியில மாணவி ஸ்ரீமதி இறந்து போனாங்கல்ல. ஸோ அந்த வழக்கு இன்னும் சிபிஐக்கு மாற்றப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணி அட்வொகேட்ஸை வச்சு பெரிய பெரிய சம்பளம் கொடுத்து ஃபைட் பண்ணி இந்த வழக்கை நாங்களே விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் வேங்கை வயல் பிரச்சனையிலையும் அது பொதுநல வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டது, இதுக்கு சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. பட் வேணாம்னு இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் உயர்நீதிமன்றம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஃபைட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் ஜக்கி வாசுதேவ்
அவருடைய ஈஷா யோகா மையத்துக்குள்ள நிறைய மர்டர்ஸ் நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு இஷ்யூ ஆச்சுல்ல, அந்த டைம்லயும் இது வந்து சிபிஐக்கு மாத்தப்படுமா அப்படின்னு எல்லாம் கேட்டப்போ இவங்க தான் போயிட்டு இல்ல இது சிபிஐக்குலாம் மாத்த வேணாம், நாங்க விசாரிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி எந்த ஒரு கேஸ் வந்து இவங்களுக்கு அதுல இன்வால்மெண்ட் இருக்கு, இதுல இவங்க நிர்வாகிகளோ இவங்க அரசியல்வாதிகளோ அமைச்சர்களோ அதுல தொடர்புல இருக்காங்க அப்படின்னா உடனே இவங்க ஃபைட் பண்ணி போயிட்டு இல்ல இதை நாங்களே விசாரிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஃபைட் பண்ணி அதுல ஜெயிச்சும் வந்துடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஃபைட் பண்ணி அதை இவங்களுக்கு சாதகமா அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ இதுல என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. ஸோ அடுத்த ஹியரிங் வந்தது அப்படின்னா இந்த 20 வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிடுறாங்களா, இல்லை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷனை ஃபார்ம் பண்ணி இதை நடத்துங்க, ஏன்னா இவன் ஆல்ரெடி ஒரு பெரிய கிரைம்ல மாட்டி அந்த கேஸ் வந்து என்ன நிலையில இருக்கு, எங்க போயிட்டு இருக்கு, யார் குற்றவாளி, யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்குமா, இந்த ஆட்சி இன்னும் 1 வருஷம் இருக்குல்ல, இந்த ஆட்சி முடியறதுக்குள்ளேயாவது பதில் கிடைக்குமா அப்படின்னு நமக்கே தெரியல. ஸோ இந்த சூழல்ல மற்ற 20 வழக்கையும் என்ன பண்ண போறாங்க, இதுல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஹியரிங் வந்தது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கேஸ்ல இந்த 20 கேஸும் இவனுக்கு வந்து பெரிய பாரமா வருதா, இல்ல தமிழ்நாடு காவல்துறையை விசாரிச்சுட்டு நம்பால் தானப்பா அப்படின்னு தட்டி கொடுத்து இந்த ஒரு கேஸ்ல மட்டும் அவனுக்கு, ஏன்னா இந்த ஒரு கேஸ்ல அவனுக்கு தண்டனை கொடுக்காம விட முடியாது. எப்படியா இருந்தாலும் இந்த கேஸ் இந்த அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் அவனுக்கான தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா எப்ப கிடைக்கும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூடிய நபர்கள் வந்து அதுக்குள்ள என்ன ஆவாங்க, பவர்ல இருந்தே இறங்கி போயிடுவாங்களா இல்ல மறைஞ்சே போயிடுவாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் ஒரு பக்கம் அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கு. பட் இந்த 20 வழக்குகள் என்ன ஆகும் அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். எவ்வளவு நாள் தான் எந்த வழக்கையுமே ஃபைட் பண்ணி சிபிஐக்கு மாத்தாம இவங்களே சிபிசிஐடிக்குள்ளேயே வச்சு தமிழ்நாட்டு காவல்துறையே வச்சு விசாரிச்சுட்டு இருந்துருவாங்க. ஏன் ஒரு வழக்கு கூட இவங்களுக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது வராதா சுப்ரீம் கோர்ட்ல, சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றணும் அப்படின்னு வரவே வராதா? ஏன் இந்த 20 கேஸை கூட சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு நாளைக்கே உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டாங்க அப்படின்னா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். எவ்வளவு நாளைக்கு இந்த ஆட்டம், இந்த பொய் பித்தலாட்டம் ஜெயிக்குது அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து இருக்கும். கொஞ்சம் கஷ்டமான நேரத்தில் தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இது இப்படியே போயிடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஏதாவது நல்லது நடக்கும். ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.